ஒரு மிளகு ரசம் வைக்க போகிறேன் இப்போது. நல்லா சளி பிடிக்குது, தொண்டைக்கு இதமாக இருக்கிறதுக்காக இந்த மிளகு ரசம். என்னென்னா இவ்வளோ புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சாச்சு. ஒரு தக்காளி பழமும் போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு. பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு 10 பல். தாளிக்கிறதுக்கு இது பாருங்களேன், வடகம் கடுகு உளுந்து, அது கூட கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சாச்சு. வரமிளகா 2 நல்லா கிள்ளி வச்சாச்சு பொடியாக. இது வந்துட்டு கருவேப்பிலை இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா கொத்தமல்லி நல்லா ஆஞ்சு வச்சுக்கலாம். இது பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு 2ஐயும் எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கிறோம். ஏன்னா முதல்ல பூண்டையும் இந்த இதில் தான் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு ரெடி, எல்லாமே தயாராக இருக்குது. நான் இப்போ வந்துட்டு வைக்க போகிறேன். இப்போ ஸ்டவ்வை பொருத்தியாச்சு. ஸ்டவ்வில் வானொலி எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறேன். ரசத்துக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும். இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கோம் ஸ்டவ்வை. இப்போது கொஞ்சம் காய்ஞ்ச உடனே ஒரு கடுகு போட்டு பார்த்தா தெரியும், இன்னும் காயலை. அதுக்கு இந்த சீரக மிளகா நல்லா தட்டிக்கிட்டே இருக்கணும், தட்டிக்கணும். இப்போ கடுகு காய்ஞ்ச உடனே இந்த வடகம், கடுகு உளுந்து எல்லாத்தையுமே உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும், பொரியணும் கடுகு. கடுகு பொரிஞ்ச உடனே இந்த நுணுக்கி வச்சுருக்கிற ஜீரக மிளகு, ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கணும், கார மிளகாய் போட்டுக்கணும். கார மிளகாய் கிள்ளி வச்சதை போட்டுக்கணும். நல்லா வெடிக்கும் இல்லையா, வெடிக்கும்போது அடுத்து இந்த ஜீரக மிளகு போட்டுக்கிறோம். ஜீரக மிளகு நல்லா கிணத்தெல்லாம் வலித்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்தது இந்த பூண்டையும் போட்டுக்கிறோம் உள்ளார கூட. போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் கூட வைக்கணும். வச்சுட்டு நல்லா கிளறிடணும். இப்போது ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளியில் தக்காளி வச்சு நல்லா கரைச்சி வச்சுட்டோம். அதை எடுத்து போட்டுக்கலாம், ஊற்றிடலாம் உள்ளார. நல்லாவே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும், கல் உப்பு போடணும். இந்த அளவுக்கு